வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு கொடுங்க. இன்னைக்குங்க நம்ம திருச்சி கிழக்குக்கு நம்ம சிஎம் விஜய் வராருங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு 5000 பேருக்கு நன்றி சொல்ல வராருங்க. சத்தியமா 5000 பேருக்கு மேல விஜய்க்கு யாருமே ஓட்டு போடலங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? யார் அந்த 5000 பேருன்னு கரெக்டா கணக்கெடுத்து போட்டாங்க. அந்த 5000 பேரை மட்டும்தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அதாவதுங்க, திருச்சி கிழக்குல சோசப் விஜய்னு ஒருத்தர் கேண்டிடேட்டா நின்னு அந்த தொகுதியில ஜெயிச்சிருக்கிறாருங்க. அவரு 91,381 வாக்கு வாங்கி இருக்கிறாருங்க. அப்புறம் இனிக்கோ இருதயராஜ் அவரு ஒரு 64,000 வாக்கு வாங்கி இருக்கிறாரு. அவரு யாருன்னு தெரியல. அப்புறம் ராஜசேகர்னு ஒருத்தர் 20,000க்குள்ள ஏதோ ஓட்டு வாங்கி இருக்கிறாரு. அவரு யாருன்னு தெரியல. அப்ப இந்த 5000 பேர் யாரு? கண்டுபிடிச்சிட்டேனுங்க, கண்டுபிடிச்சிட்டேன். இந்த என்டிகேங்கிற கட்சிக்கு 4790 பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் பிஎஸ்பிக்கு ஒரு 234 பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதுல ஒரு 24 பேர்த்த கழிச்சிட்டோம்னா 5000 பேர் ரவுண்டா வந்துருச்சு. அந்த 5000 பேர் யாரு என்னங்கறத கண்டுபிடிச்சு அவியலுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் நம்ம தமிழ்நாடு சிஎம் திருச்சி கிழக்குக்கு வராருங்க. ஏங்க, 91,000 சில்லற பேர் ஓட்டு போட்டுக்கிறாங்க. அவியல பத்தி உங்களுக்கான கவலை இல்லையா? இந்த ராஜ்மோகன் அப்பங்க, இப்ப இல்ல, இப்ப அமைச்சர். அப்ப அது எப்படி நாங்க 5000 பேர்த்த அனுப்ப முடியும்? 5001 ஆள் வந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றது? நாங்க எப்படி எண்ணி அனுப்புவோம்? அப்படி இப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட பார்த்து கேட்ட கேள்வி இருக்குல்ல. அப்ப எங்களுக்கு மட்டும் தானே எஸ்ஓபி போடுறீங்க, ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் போடுறீங்க. 5001வது ஆள் வந்துட்டா பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்புனா அப்ப நாங்க தான் முதலமைச்சரா? நாங்க தான் சர்க்காரா? செம்ம கேள்விங்க, செம்ம கேள்வி கேட்டிருக்காரு அன்னைக்கெல்லாம். 5001வது ஆள் வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஏன் தலைவனை பார்க்க 5001 ஆளாவது வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஆட அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே, ஒரு ஆளு எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வரக்கூடாதுன்னு சத்தியமா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப சொன்னது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுங்க. அப்ப நீங்க என்னன்னு போய் அவங்க கிட்ட பெர்மிஷன் லெட்டர் கொடுத்துருப்பீங்க? 5001 வராதுன்னு சொல்லி பெர்மிஷன் லெட்டர் கொடுத்தீங்களா? வந்தா என் மேல கேஸ் போட்டுக்க அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் லெட்டர் கேட்டீங்களா? அவங்க எதுக்கு 5000 பேத்துக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரியலையே. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே, தமிழ்நாட்டின் சிஎம் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டுல இருக்கிற வேற ஏதோ ஒரு சிஎம் சதி பண்றாருங்க. இவரு எல்லா மக்களையும் சந்திச்சிடக்கூடாதுன்னு தடை போடுறாரு போலீஸ் மூலியமா. நீங்க அமைச்சரா இருக்கிற அந்த முதலமைச்சருக்கு பாதுகாப்பு இல்லைங்க. நீங்க தாங்க இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும். அந்த ஏரியால காலையில 10 மணிக்கே டிராபிக் எல்லாம் நிறுத்தி போட்டாங்க. ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் வெயில்ல, வேகாத வெயில்ல அவ்வளவு தூரம் நடந்து போறாங்களாமா வேலைக்கு. போகட்டும், போட்டாங்கல்ல அப்படின்னு சாவ குடுக்கிற ஆளெல்லாம் நம்ம கிடையாது, அமைச்சரே நம்ம கிடையாது. ஆனா எதுக்காக சாயங்காலம் 5 மணி ஃபங்க்ஷனுக்கு காலையில 10 மணிக்கே வண்டி எல்லாம் நிறுத்தினீங்கன்னு நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுவும் நன்றி சொல்லதான் வராரு, வேற எதுக்கும் வரல. என்னை இந்த தொகுதி வேட்பாளராக வெற்றி பெற வைத்தும் நான் அதை ராஜினாமா செஞ்சாலும் அதையும் ஏற்றுக்கொண்டும் இருக்கிற இந்த தொகுதி மக்களுக்கு, அதாவது அந்த தொகுதியில் இருக்கிற 5000 பேருக்கும் நேரடியாக நன்றி சொல்ல வருகிறார். 5001 ஏமாந்து அந்த பக்கம் வந்துருச்சுன்னா பிரச்சனையாய் போயிடும். பாதுகாப்பு குளறுபடி ஏற்பட்டுரும். ஒரு சேர் அணைஞ்சு போயிடும். அது என்ன கணக்குங்க அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே? அது என்ன கணக்கு தெரியலையே. முதல்வர் 5000 பேத்துக்கு நன்றி சொன்னா போதுமா? ஒருவேளை சூப்பர் ஸ்டார் முதலமைச்சர் ஆயிட்டாரோ? ஒரு ஆளுக்கு நன்றி சொன்னா 100 பேத்துக்கு நன்றி சொன்ன மாதிரி. அப்ப 5000 பேருக்கு நன்றி சொன்னா 5000 × 100 அத்தனை பேருக்கு நன்றி சொன்ன மாதிரி. அப்படி கணக்கு போட்டீங்கன்னா உங்க கணக்கு சரி தானீங்க. ஆக மொத்தத்துல 5000 பேத்துக்கு மேல இனி நீங்க மீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அலர்ஜி. ஆனா உங்களுக்கு இருக்கிற இந்த ப்ரிவிலேஜ் இருக்குல்லங்க, உலகத்துல வேற யாருக்குமே இருக்காது. எலெக்ஷன் கேம்பெயினுக்கும் வர வேண்டியது இல்ல. அப்படியே வந்தாலும் 5000 பேத்துக்கு மேல வராதீங்கன்னு சொல்லிடலாம். ஆனா அப்ப கேட்டோம்னா இந்த ஆளுங்கட்சி தாங்க 5000 பேத்துக்கு மேல எங்களுக்கு கூடாதுன்னு சொல்லி போட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. இப்ப அவரே முதலமைச்சர் ஆனாலும் அதே ஆளுங்கட்சி தான் சொல்லுது 5000 பேத்துக்கு மேல கூடாது. ஆனா உலகத்துல உங்க கட்சிக்கு அடிச்ச மாதிரியான லக்கு. சரி, மக்கள் மடையர்களாகவும் வாக்காளர்கள் தற்குறிகளாகவும் இருக்கிற வரைக்கும் உங்க காட்டுல அட்டமழை தாங்க. யாரு கேட்க முடியும் உங்களை? ஏங்க அப்படி எல்லாம் பண்றீங்கன்னு? அப்படிங்கிற ஆணவத்தில எல்லாம் ஆடிராதீங்க ராஜ்மோகா, ஆடிராதீங்க. அப்பத்தாவின் கருத்துன்னு ஒரு யூடியூப் சேனலுங்க.
அதுல இருக்கிற அப்பத்தா இப்பதான் போட்டு மொத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா அப்பத்தா எப்பத்தான் உங்களுக்கு சாதகமாவே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்பதான் பாவம் போட்டு சாத்துன்னு சாத்துறாங்க. அப்புறம் இன்னொரு புள்ள உங்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது, குட்டிமாங்கிற புள்ள. அந்த புள்ள பேசுறத கேட்டீங்களா? அட மதுரை ஸ்ரீநிதிய போட்டு அத பண்ணிருவேன் உன்னை, இத பண்ணிருவேன் உன்னைன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பசங்கள்லாம் இருக்கானுங்க, பாஞ்சு போடுவாங்க, பி கேர்ஃபுல் அப்படின்னு எல்லாம் பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருந்தது அண்ணனுக்கு ஆதரவா. நேத்து அந்த புள்ள ஒரு வீடியோ போட்டுச்சு, ஏன்னே மனுஷனானே நீ இப்ப முதலமைச்சர்னே இப்ப போய் பஞ்சரால காலில இருந்து இதை எதுக்குன்னே கூட்டிட்டு போனேன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்களே, உங்களுக்காக யாரெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களோ, அதாவது நீங்க அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க கேட்டீங்கல்ல 5001, அதுக்கு சப்போர்ட் பண்ணி யாரெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களோ, இப்ப அவங்க எல்லாம் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க உங்க முதல்வரை. நாங்க என்ன பண்றது? இருந்தாலும் அப்பத்தா கிட்ட எனக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அப்பத்தா கிட்ட கேட்க வேண்டிய பொறுப்பு நம்ம கேட்டாகணும். அப்பத்தா எங்க அப்பத்தா கார்ல போனா திரிசாவை எதுக்கு திட்டுறீங்க? திரிசாவை திட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? கூட்டிட்டு போனவரை திட்டுறதுக்கு உங்களுக்கு அத்தனை உரிமையும் இருக்குது. ஏன்னா அவருக்காக தான் நீங்க வெயில்ல நின்னீங்க, ஓட்டு கேட்டீங்க, ஓட்டு போட்டீங்க, அவரோடு சேர்ந்து நீங்கள் மஞ்சள் அரைத்தீர்கள். திரிசாவுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? அவங்க ஒரு பெண். ஏன் எப்பவுமே என்ன நடந்தாலும் பெண்ணையே பிளேம் பண்றோம்? அதுவும் அந்த பிள்ளைய மோசமா வேற திட்டுறீங்க. ஏதோ த்ரிஷா மேடம் சொல்லித்தான் இவங்களை எல்லாம் அவர் அப்படி பண்ண மாதிரியும், அப்படியே திரிசா மேடம் சொல்லியிருந்தாலும் இவருக்கு எங்க போச்சு புத்தின்னு நீங்க அவர் தானே திட்டி இருக்கணும். சோ நீங்க திட்டணும் அப்படின்னா இனிமேல் கூட்டிட்டு போனவரை திட்டுங்க, கூட போனவங்களை திட்டாதீங்க. த்ரிஷா மேடத்துக்கு ஆதரவாக அன்னைக்கும் விஜய் இல்லை, இன்னைக்கும் விஜய் இல்லை. இந்த பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு நாயுடு அபாய், பார்த்திபன் என்கிற ஏபாயா தான் பேசுவார். அந்த பார்த்திபன் த்ரிஷாவை பத்தி தப்பா பேசுறப்ப கூட அன்னைக்கு த்ரிஷா கூட போன தாவேகா தலைவராகிய விஜய் அவர்கள் ஒண்ணுமே பேசல. அப்பதா நம்ம அவங்கள திட்டக்கூடாது. அப்பதா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்த ஆதவ், ஆனந்த், நிர்மல்குமார், ராஜ்மோகன் இவங்க கிட்டதான் நம்ம கேள்விகளை எழுப்பணும். சரிங்க அப்பத்தா, இனியாவதும் நம்ம இன்னொரு பெண்ணை பேச வேண்டாம். தமிழக முதல்வர் கிட்ட நம்ம எந்த கோரிக்கையும் வைக்க போறது இல்ல, வச்சாலும் ஒன்னும் கேட்க போறது இல்ல. ஆனா ராஜ்மோகன் அவர்களே, நீங்க காவல்துறை கிட்ட ஒரு கோரிக்கைய வச்சிருங்க. அடுத்த முறை உங்க அண்ணன் நன்றி சொல்ல போறப்ப 5001 பேத்துக்கு பெர்மிஷன் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஏங்க நீங்க கேட்கல அப்படின்னு கேட்டா, இப்ப கூட நான் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த மைக் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. காவல்துறை கிட்ட போய் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் வச்சாரா அப்படின்னு நாங்க கேட்க கூடாது. அதனா ஆளுநர் மாளிகையா நீங்க ரெக்வெஸ்ட் வைக்கிறதுக்கு? உங்களுக்கு என்ன மிஸ்டர் ராஜ்மோகன் அவர்களே, நீங்க அமைச்சர். அப்புறம் கேரளால நடந்த அந்த சட்டசபையை பாத்துட்டீங்கல்ல, அப்புறம் அடுத்த சட்டசபை கூட்டம் தமிழ்நாட்டுல சீக்கிரமா நடக்கும். ஆளுநர் தான் முதல்ல பேசுவாரு. ரெக்வெஸ்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா இது தமிழ்நாடு சட்டசபை, இதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக 7 தலித் அமைச்சர்களை சட்டசபையில அமைச்சராக அமர்த்திய ஒரே கட்சி தாவேகா தான். இப்போ இந்த பெருமையோட நீங்கெல்லாம் சேர்ந்து தமிழ் தாய் வாழ்த்துக்காக பேசுங்க. இல்லைன்னா நாங்க பேசுறோம். நாங்க எப்பவும் பேசுவோம். எனவே பேசுவோம். நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.